கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்களில் வழிப்பறி கொள்ளைகள் ரோட்டில் போகும்போது செல்ஃபோனை வந்து நிறைய பேர் பேசிட்டு போகிறாங்க. ஆனாலும் அதை வந்து சரியானது கிடையாது தான். ஆனால் அந்த செல்ஃபோனை கையில் வச்சுட்டு போனாலும் சரி தான், பையில் வச்சுட்டு போனாலும் சரி தான், காதில் பேசிட்டு போனாலும் சரி தான். அவங்க பேசிட்டு போகிறது பார்த்தா ஒரு நேரம் பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக தான் தெரியும். வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க, காதில் அப்படி அந்த தோலில் வச்சுக்கிட்டு அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே வண்டியில் போவாங்க. அப்போ இது வந்து அடுத்தவங்களுக்கு இடர்லாம் இருக்கும். கவனிக்காமல் வந்தாச்சுன்னு நினச்சிவாங்க, நான் தட்டி விட்ருவாங்க. அதனால் இப்படி தவறு அப்படி செய்யக்கூடாது. நின்று செல்ஃபோன் வந்தால் நின்று நம்ம பேசிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு இடத்த ஓரமாக நின்று ஃபோன் பேசிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு ஃபோன் பேசுகிறவங்களுக்கு நல்லது. பின்னால் எவனா வண்டியில் ஸ்பீடாக வந்துட்டான்னா டக்குன்னு தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செல்ஃபோன் மேலே பற்று இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, செல்ஃபோனை வந்து எடுத்துறாங்கன்னா வாக்கிங் போகும்போது கையில் கொண்டு போயிடுறாங்க, சர்ச்சுக்கு போனாலும் கையில் கொண்டு போயிடுறாங்க. சர்ச்சில் பார்த்தா பைபிளுக்கு மேலே செல்ஃபோன் உட்காந்துருக்கோம். ஆனால் இது எதுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியாது. அதனால் இந்த ஆலையில் வந்து நம்ம செல்ஃபோனை கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது. எங்கிட்ட வீட்டில் இருக்கும்போது செல்ஃபோனை போய் படுத்தி வேண்டியது தான். வெளியே போகும்போது ஆலயத்துக்கு போது செல்ஃபோனை நம்ம கையில் கொண்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஆலயத்துக்கு போது ஆலய பிள்ளைகளை பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபோனை பைபிள் மேலே வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணணும்? அப்படி நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு எத்தனை காலையிலும் ராத்திரிக்குமா சர்ச்சில் கிடக்க போகிறோம், 2 மணி நேரம் தான் சர்ச்சில் இருக்க போகிறோம். அது எதுக்கு செல்ஃபோனை கொண்டு வச்சுட்டு அந்த இடத்துல அப்போ அதில் வந்து ஆறாவது நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம ஃபோன் நினச்சி நம்ம எடுக்க தான் செய்யணும். அப்போ ஃபோன் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு அதில் வந்து நமக்கு ஆண்டோடைய மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் செல்ஃபோன் கொண்டு போகாதீங்க, வீட்டில் போட்டுட்டு போங்க. அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. செல்ஃபோன் இல்லாத காலத்துலாம் இருந்து இந்த உலகத்தில் நல்லது தான் சாதித்தோம். இன்றைக்கி செல்ஃபோனும் டிவியும் வந்த பிறகு தான் இன்றைக்கி நிறைய மக்களுடைய வேலைகள்லாம் முடக்கிட்டு, வீடுகளுக்கு யார் வீட்டுக்கும் ஒரு விருந்தாட்களும் போகிறது கிடையாது, வாரதும் கிடையாது, எல்லாமே போயிட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வந்து கதவை பூட்டிட்டு டிவி பார்க்க வேண்டியதான், செல் பார்க்க வேண்டியதான். செல்லு பார்த்துக்கிட்டா சாப்பாடு கூட வேண்டாம் அப்படி உட்காந்துடுறாங்க. அதனால் நீங்கள் அந்த செல்ஃபோனை வந்து கொஞ்சம் நீங்கள் நவுட்டி வைக்கிறது நல்லது. ரொம்ப செல்ஃபோனுக்கு அடிமையாகாதீங்க. செல்ஃபோன் வந்து ரொம்ப அடிமையாகிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வெளியே நீங்கள் வர கஷ்டம். அதனால் கண்களை மூடி அதுபோல் கையில் கொண்டு போகும்போது இப்படி யாராவது ரோட்டில் போகிறவங்க பைக்கில் படக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுறாங்க. அது அப்புறம் இல்லை, அந்த வழிப்பறி கொள்ளைகள் நிறையா இருக்குது, பல விதத்தில் கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இசப்பா, ரோட்டில் போகும்போது வரும்போது கர்த்தாவே நிறைய கொள்ளைகள் நிறைய இருக்கிறாங்கப்பா. ரெண்டு அவங்க எந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சுவாமி, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இப்படிப்பட்ட கொள்ளையர்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு போது செல்ஃபோன்களை எடுத்துகிட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த செல்ஃபோன்லேருந்து மக்களை விடுதலை பண்ணி உங்கள் நாமத்தை மாத்திரம் பயன்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.